இந்த ஆர்த்ரைட்டிஸுங்கிறாங்க, ரொமடைடு ஆர்த்ரைட்டிஸுங்கிறாங்க, அதுக்கெல்லாம் உங்கள் பஞ்சர் நாங்கள் ரொம்ப அற்புதமாக அதிகமாக சரி பண்ணக்கூடிய ஒரு இந்த டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து, தோள்பட்ட வலி, முதுகு தண்டு வடம், இடுப்பு எலும்பு, பல்ஜி டிஸ்க்கு மூவ் ஆகிருக்குது, ப்ரொட்யூஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கால் பாத சிகிச்சை மூலயமாவும் சரி பண்ணுறோம். சில நேரங்களில் நம்ம வந்து போன் அலைன்மெண்ட் தெராப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெராஸ் ரிஃப்ளெக்ஸாலஜியில் இது ஒரு கலை வந்து கற்றுக் கொடுக்கப்படுறது. என்எம் தெராப்பி, நியூரோமஸ்குலர் தெராப்பின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் போடுறோம். அதே மாதிரி பெண்கள் வந்து பெண்களுக்கான இந்த என்எம் தெராப்பி, போன் அலைன்மெண்ட் தெராப்பிலாம் பண்ணி ஸ்கோலியோசிஸ் முதுகு தண்டே எஸ் மாதிரிலாம் வளைஞ்சிருக்கும். அதெல்லாமே வந்து நேராக தொடர்ச்சியாக வந்தாங்கன்னா எஸ் மாதிரி வளையறதுக்கு வயிறு ஒரு காரணமா? வயிறும் ஒரு காரணம். ஆமாம், தொப்பை எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ இப்படி பெண்டு வருங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமாம், சில எலும்பு நேராகவே இருக்காது. அந்த நேராக இல்லாததில் இப்போ நம்ம இங்கே சட்டையை கழட்டி பார்த்தோன்னா இங்கே இந்த முடியோட லைன் ஒன்று இருக்கும், இந்த ஆண்களுக்கு அது அந்த லைனே வந்து ஒரு மாதிரி டிசைனாக ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். அதே மாதிரி பின்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்டில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த லிகமெண்ட் கம்மியாக இருக்குது, முட்டி தேய்மானமாக இருக்குது, ஜாயிண்ட் வலிக்குது, வீக்கமாக இருக்குது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே வந்து நெராஸோட ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் ரொம்ப அற்புதமான கியூர் கிடைக்கும். உறுதியாக அதை சரி பண்ணிடலாம். தொடர்ச்சியாக ஆனால் வரணும். 6 முதல் 12 வாரம் வரைக்கும் எல்லா இதுக்கும். ஒரு சிலது வந்து 6 வாரத்தில் சரியாயிடும், ஒரு சிலது வந்து 12 வாரம் வரைக்கும் வரா மாதிரியான சூழல் இருக்கு. இந்த காதல் சீல் வணியதையா அது தீதமான ஈரம் கட்டுறது, காதல ஹேர்பின் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பை பர்த்லேயே இருக்கியா சில பேருக்கு. நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு வருவானுங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய யூரினை லேசாக சூடு பண்ணி காதில் விட்டா ஒவ்வொருத்தருடைய ஒரு சிறுநீரையும் சோமாயிடுதுங்கிறாங்க. நான் படித்தேன் ஒரு இதில். ஐயா, நான் அந்த மாதிரி சொல்லி சில பேர் நிறைய வீட்டு வைத்திய முறைகள் அதுவும் ஒன்று அந்த மாதிரி வந்து சரியாகும். பாட்டி வைத்தியம். ஆமாம், பாட்டி வைத்தியம் தான். ஆமாம்.